வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025க்கு அப்புறமா வந்து யுஏஇல இந்த விசிட் விசா அப்படின்ற விஷயங்கள் வந்து நெறையவே வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரியான சேஞ்சஸ்? அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து விசிட் விசா வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து அப்ரூவ் பண்றாங்களா? பண்ணலையா? எப்படி நீங்க இங்க வந்து யுஏஇக்கு வரலாம்? என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்ப கரண்ட்டா யுஏஇ கவர்ன்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல யுஏஇ பத்தியும் யுஏஇ ஜாப்ஸ் பத்தியும் யுஏஇ நடக்கிற எல்லா அப்டேட்ஸ் பத்தியும் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். நம்ம வீடியோவை நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ 2025ல வந்து பாத்தீங்கன்னா யுஏஇல நீங்க விசிட் விசால வரணும் அப்படின்னா உங்களுக்கு 60 டேஸ் இல்ல 90 டேஸ் இந்த ரெண்டு டியூரேஷனுக்கு மட்டும்தான் உங்களுக்கு யுஏஇக்கான விசிட் விசா வந்து கிடைக்கும். இந்த 60 டேஸ் இல்லைன்னா 90 டேஸ் முடிஞ்சுக்கிட்டே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னா நாங்க என்ன பண்றது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க கண்ட்ரிக்குள்ள இருந்துட்டே உங்களோட விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. பட் இப்போ 2025ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட விசிட் விசா முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 மந்த் வரைக்கும் உங்களோட விசாவை நீங்க கண்ட்ரிக்குள்ள இருந்தே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நீங்க வெளியே எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற விஷயம் வந்து கிடையவே கிடையாது. பட் அப்படியும் அந்த 1 மந்த் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கல, நான் திரும்பவும் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது வந்து முடியாது. நீங்க திரும்ப உங்களோட கண்ட்ரிக்கு போயிட்டு 45 டேஸ்க்கு அப்புறம் தான் நீங்க வந்து இன்னொரு விசிட் விசாவை வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து யுஏ கவர்மெண்ட் வந்து இப்ப புதுசா வந்து இந்த ரூலை வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க யுஏஇக்கு உள்ள வரணும் அப்படின்னா நீங்க உங்களோட விசாவை அப்ளை பண்ற போதே இந்த 3 விஷயத்த கண்டிப்பா நீங்க வந்து கொடுத்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன் டிக்கெட். நீங்க எப்போ உள்ள வரீங்களோ அன்னைக்கு அப்பவே வந்து நீங்க எப்ப திரும்ப வெளியே போறீங்க, அதாவது உங்க விசா முடியறதுக்குள்ள நீங்க வந்து வெளியே போயிடணும். அதுக்கான ரிட்டர்ன் டிக்கெட் இருக்குல்ல, அதை நீங்க கண்டிப்பா உங்களோட விசா அப்ளை பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட்டை நீங்க வந்து கண்டிப்பா வச்சு ஆகணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அகாமடேஷன். நீங்க எங்க ஸ்டே பண்ண போறீங்க, நீங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ண போறீங்களா, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்க ஃபேமிலியில யாரோ ஒருத்தவங்க ஆல்ரெடி இங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட தங்க போறீங்களா, அந்த டீடைல்ஸை வந்து நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இன்கேஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்களோட ஃபேமிலியில யாராச்சும் இங்க ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கண்டிப்பா எமிரேட்ஸ் ஐடி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த எமிரேட்ஸ் ஐடியை காப்பியை வாங்கி நீங்க அதையும் வந்து உங்க விசிட் விசா அப்ளை பண்ணும்போது அந்த டாக்குமெண்ட் கூட இந்த ஜெராக்ஸையும் வச்சீங்க அப்படின்னா அது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட விசா வந்து ரிஜெக்ட் ஆகாமலும் இருக்கும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ரூஃப். நீங்க இங்க வந்து 60 டேஸ் இல்ல 90 டேஸ் தங்க போறீங்க அப்படின்னா அதுக்கான பைசா வந்து உங்ககிட்ட இருக்கா அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து உங்களோட விசிட் விசா அப்ளை பண்ணும்போது நீங்க கொடுத்து தான் ஆகணும். அதாவது உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்ல உங்களுக்கு இங்க யாராவது ஸ்பான்சர் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ யுஏஇ பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா விசிட் விசா அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து கேஷுவல் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நான் இப்ப கரண்டா யுஏஇல தான் இருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெட்ரோ இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மாலுக்கு போனாலும் சரி, ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் சரி, அவ்வளோ கிரௌடட் ஆயிடுச்சு. நிறைய பேர் இங்க வந்து ஜாப் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காகவும் ஊர் சுத்தி பார்க்கறதுக்காகவும் வராங்க. நீங்களும் வந்து ஜாப் அப்ளை பண்றீங்க, இல்ல ஜாபுக்காக நான் வந்து யுஏஇ விசிட் விசால எடுத்துட்டு நான் வந்து வரேன், இல்லைன்னா நான் வந்து சுத்தி பார்க்க மட்டும் தான் வரேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களோட டாக்குமெண்டேஷன், அதாவது உங்களோட விசிட் விசா எடுக்கிற போது நீங்க கொடுப்பீங்கல்ல அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா வந்து கரெக்டா வந்து நீங்க கொடுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட், அதுக்கப்புறமா வந்து ரிட்டர்ன் டிக்கெட், அதுக்கப்புறமா வந்து நீங்க உங்க ப்ரூஃப் ஆஃப் அகாமடேஷன் இந்த மூணுத்தையுமே வந்து மேண்டேட்டரியா நீங்க வச்சு கொடுங்க. இல்ல அப்படின்னா உங்களோட விசிட் விசாவும் கண்டிப்பா வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. இங்க வந்து மார்க்கெட் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ஸ் இருக்கிற இடத்துல ஓப்பனிங்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. மக்கள் தொகை வந்து விசிட் விசா மூலியமா இங்க யுஏக்கு வந்துட்டு இருக்கவங்க வந்துட்டு தான் இருக்காங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தை பத்தியும் கவலைப்படாம இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விசிட் விசா வந்து அப்ரூவ் ஆகி விசா கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து விசிட் விசா வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதோட மேஜர் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரீசன் தான். பட் இப்போ ஜான்வரி, அதாவது நியூ இயர்க்கு அப்புறமா பொங்கல்லாம் முடிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விசாஸ் வந்து அப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது விசிட் விசா நிறைய பேருக்கு வந்து அப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இங்க லோக்கல் நியூஸ் பேப்பர்லயே வந்து ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அதுதான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன்.
ஸோ நீங்களும் வந்து விசிட் விசால வந்து இங்க வந்து ஜாப் சர்ச் பண்றீங்க அப்படின்னா வந்து இது வந்து ரைட்டான டைம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இங்க வந்து விசிட் விசால ஜாப் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது இல்லாம இப்போ வின்டர் டைம் அப்படின்னால டெசிஷன் அத்தாரிட்டி அதுக்கப்புறமா வந்து டெசிஷன்ஸ் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து இங்க கரண்டா வந்து யூஏல இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குது இல்ல ஒரு இன்டர்வியூ வருது அப்படின்னா நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உடனே வந்து அவங்க டிசிஷன் எடுத்து உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்றத நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் இது மாதிரி வேற ஏதாச்சும் வீடியோ வேணும் அப்படின்னா வந்து கீழே கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸ் நான் வந்து ரெகுலரா போடுறேன். தேங்க்யூ so much for watching this video. This is Gautam. I'm signing off.